ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு லெஜெண்டரி டைரக்டரான கிறிஸ்டோபர் நோலனுடைய படமான தி ஒடிசி படத்துடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. ரிவ்யூ ஷோ பார்த்த டாப் கிரிட்டிக்ஸ் காமனா சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இந்த படத்துல அந்த கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ண அந்த கேஸ்டிங் சாய்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் வருது, அது பெருசா படத்தை அஃபெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான நோலன் மூவி லிஸ்ட்ல இது ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகாது. இருந்தாலுமே ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய பாணியில ஒரு கிராண்டான ஸ்கேல்ல ஒரு படத்தை எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலை இந்த படம் தரும் அப்படின்னு சொல்றாங்க. மேட் டேமன் ஒடிசியஸ் ரோல்ல ஒரு எக்ஸலென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காருன்னு பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரியில ஆஸ்கருக்கு கண்டிப்பா நாமினேட் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராபர்ட் பேட்டின்சன் பாத்தீங்கன்னா ஆன்டினியஸ் அப்படின்ற ரோல்ல ஒரு ஷோ ஸ்டீலரா நடிச்சிருக்கிறதாவும், ஒரு ஈவில் பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் அது ஒரு என்டர்டெய்னிங் வேல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் ஹேத்வே, டாம் ஹாலண்ட் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த ரோலை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த என்டையர் மூவியும் ஐமேக்ஸ் பிலிம் கேமராலே எடுத்திருப்பாங்க. அதனால அந்த 70mm ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா இந்த படம் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஹாரர் மாதிரியான விஷயங்களை ஒரு விஷுவல் ஸ்பெக்டாகுலரா இந்த படத்துல வந்து டெலிவர் பண்ணிருக்கிறதாவும் சொல்றாங்க. கிறிஸ்டோபர் நோலன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹாரர் ஜானர் அப்படின்றது தொட மாட்டாரு. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதாவும், சைக்ளாப்ஸ் வர சீக்வன்சஸ்ல ஒரு ஜென்யூனான ஸ்கேர் எலிமெண்ட் அப்படின்றது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படம் அப்ரப்டா சில சீக்வன்சஸ் கட் ஆயிட்டு அடுத்த சீக்வன்ஸ் போற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படம் ஒரு 3 hour மூவி அப்படின்றதுனால கடைசியா சமப் பண்ணி ஒரு நல்ல ஃபைனல் ஆக்டை கொடுத்திருக்கிறதாவும், அதை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு திருப்தியான ஃபீலை விட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹிஸ்டாரியன்ஸ் நிறைய பேர் இந்த படத்தை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படம் தான் கிரீக் மித்தாலஜியோட பெஸ்ட் ஃபிலிம் அடாப்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படம் சில கிரிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப போரிங்கா இருந்தது ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே பேசிங் இஷ்யூஸ் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த படத்துல கேரக்டர்ஸ் பேசுற அந்த ஆக்சென்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கிறதாவும், அது நீங்க கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிலர் பாத்தீங்கன்னா இது ஒரு டிசாஸ்டர் அப்படின்னும், சிலர் பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் ஆகும் தான் கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் தான். இதுல எது உண்மை பொய் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஃப்ரைடே இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரிவ்யூ போஸ்ட் பண்ணுவோம். சோ அந்த ரிவ்யூ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த படத்தை பார்க்கிறதுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்க, இந்த படத்தை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.